ஓகே. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்கை கவனிங்க. ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜான்வரி 19th, சண்டே. எவ்ரி சண்டே வந்து நம்ம டீம்ல புதுசாக குவாலிஃபை பண்ணவங்க, டிபிபியோட குவாலிஃபை பண்ணவங்க, அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஷார்ட்டாக வந்து அவங்க எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க, எப்படி பார்த்தாங்க, எப்படி அவங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் எப்படி ஒரு பிஸ்னஸில் எப்படி அவங்க நின்றுருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட அந்த ஜேர்னியை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா நமக்கும் அது வந்து ரிலேட் ஆகும், நமக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இந்த பிசினஸ்ல அப்பா இத்தனை பேர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க, இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே, நம்ம இவங்க வந்திருக்காங்களேன்னு பார்க்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு உற்சாகம் ஏற்படும். ஓகேங்களா? நமக்குள்ள வந்து ஒரு மாறுதல் ஏற்படும். என்னங்க இது, மற்றவங்க அச்சீவ் பண்றதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன், இல்லை மற்றவங்க அச்சீவ் பண்றாங்க நம்மளால முடியும், நம்மளும் அச்சீவ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறது, இல்லை அவங்க பண்றதை கேட்டு நம்ம வந்து மோட்டிவேட் ஆகுறது அது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரி. ஏன்னா வந்து இது பிஸ்னஸ் அப்படின்னா இது பிளான், இந்த ப்ராடக்ட் எல்லாரும் போய் எடுத்து அவங்கவங்க பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஒரு குழுவோட சேர்ந்து ஒருத்தர் சக்ஸஸ் பண்றாங்க, நம்மளும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்றவங்க தான் இங்க சக்ஸஸ் பண்றாங்க. இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணவங்களும் இன்னும் ஏதோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, மாதங்களுக்கு முன்னாடி அவங்களும் வேற ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணதை பார்த்து தான் இங்க வந்திருக்காங்க. ஒருத்தரை பார்த்து தான் இங்க ஒருத்தர் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இவங்க இங்க சக்ஸஸ் பண்ண இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை வந்து நல்லா வளர்த்தி, அந்த நம்பிக்கையை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமான ஒரு முயற்சியை கொடுங்க. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா அந்த முயற்சி வந்து உங்களுக்கு அந்த பலனை கிடைக்கும். நீங்க வச்ச நம்பிக்கைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து எல்லாமே சும்மா நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு நம்மளால முடியுமா, இவங்க பண்ணிட்டாங்க நம்மளால முடியுமான்னு நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒரு ரீசன் நமக்கு நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், நமக்கு இதுதான் ஓகேவா, எள்ளுக்கேத்த அந்த ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து வாழ்க்கை இல்லை. நமக்கு என்ன வேணுமோ அதை முடிவு பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் வாழ்க்கை. அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேணாம், வேற மாதிரி வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அதை அடையலாம். ஓகே, முடியாதுன்னு கிடையாது. நமக்கு அது வந்து ஆஹ் பிறக்கும் போதே பெரிய ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில பிறந்திருந்தா தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் இல்லை, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. அதுதான் நெகட்டிவான ஒரு தாட். இந்த உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே வந்து சாதாரண அவங்க பேக்ரவுண்ட், நம்ம அவங்களோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையிலே யாரோ சாதாரணமா இருந்தவங்க தான் அவங்க மாறி இருப்பாங்க. அது மாதிரி நம்மளும் இப்ப சாதாரணமா இருக்கோம்னா நம்மளும் ஒரு நாள் மாற முடியும். ஓகே, முடியும்னு நினைச்சாதான் எல்லாமே முடியும். முடியும்னு நினைக்கிறவங்க தான் மாறுறாங்க. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா மாற மாட்டீங்க. முடியும்னு நினைச்சு ஒரு 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 சரியான முயற்சியை பண்ணும்போது எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த முயற்சியில இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு முன்னாடி இதில் அச்சீவ் பண்ணவங்க இங்க பேச போறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு கவிதா அட்மிட் பண்ணிருக்கேன், பேசுங்க.